பிதத்துன்னு சொல்றீங்க. நீங்க எதற்கு ரசூலுல்லாவுடைய வரலாறு பேசுறது தப்பா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பாடுறது தப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து மேல இருக்கக்கூடிய பிரியத்தினால பிறருக்கு உணவளிச்சு இனிப்பு வழங்கி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது தப்பா அல்லது ஊர்வலத்துல போறது தப்பா? என்னடா சிறுக்கு வந்துருச்சு இதுல? பிதத் எங்க இருந்து வந்துச்சு? இது பிதத்துங்கிற விளங்குற சோதர்களே. அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய மதரசாக்குடைய பேரை சொல்றாங்க. தேவபந்து மதரசாவில இருந்து வந்துருச்சு பத்துவான்னு. நான் கூட இடத்துல கேட்டேன். அன்னைக்கு வந்து நம்மள தேவபந்துக்கு எதிரியா ஆகிட்டாங்க. எங்க பார்த்தாலும் அவனே பேசுறான், ஒரு தேவபந்துக்கு எதிரியா போயிட்டாங்க. ஏன்னா தேவபந்துக்கு எதிரியா போனா எனக்கு நரகமா கிடைக்கும், போய் தொலையுது. நாங்க இதா சத்தியத்தை சொல்றேன். இமாம் அபூ ஹனீஃபாக்கு எதிராக அவருடைய மாணவர்கள் அபி யூசுஃபும் முகமதும் ஏராளமான மசாலாக்கள் எதிர்பட்ட கருத்து சொல்றாங்க, மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாங்க. அபூ ஹனீஃபா கோச்சுக்குருவாரா? எப்பயும் கோவிக்க மாட்டாரு. அந்த ஆளுங்க பெரிய எண்ணம் உள்ளவங்க, நல்ல ஆட்களா இருந்தா சில மசாலாக்கள்ல வேறுபட்டு சொல்றான். அவன் எங்கிட்ட படிச்ச எம் உள்ளேதான், அவனுக்கு சொல்ற உரிமை இருக்குன்னா அவன் பெரிய மனுஷங்க. அதை விட்டு போட்டு இவன் தேவபந்துக்கு எதிரியா போயிட்டா போய் தொலை. யாருக்கு வந்துச்சு இப்ப?